நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello and welcome to Prestige Kitchen Superstar 2, powered by Gold Winner, co-presented by Udayam Dal. Welcome contestants, welcome Super 5, welcome. போன எபிசோட நான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டாஸ்க்கை கடந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு. இந்த எபிசோடில் அது என்னால் சொல்ல முடியல. நாங்கள் கொடுத்த சலுகையினால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஜெனரலாக வந்து நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் நிறைய ரெக்கார்ட் இருக்கும். போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் 5 பேர் சூப்பர் 5ல இருக்கிற 5 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ டுடே ஒரு எலிமினேஷன் டாஸ்க் இருக்கும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, மேபி யூ ஆர் ப்ரிப்பேரிங் டூ மச். மேபி ரொம்ப மனப்பாடம் பண்றீங்களோ என்னமோ டிஷ்ஷஸ். இப்போ நீங்க வந்து குக் பண்றப்போ யூ ஹேவ் டு குக் இட் வித் யுவர் ஹார்ட். நீங்க வந்து ஒரு 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 ரெசிபி பார்த்தீங்கன்னா அதோட எசன்ஸ் எடுத்துக்கணும். நீங்க யூ ஹேவ் டு மேக் இட் யுவர் ஓன் அண்ட் யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் டு த டிஷ். அப்போதான் வந்து அந்த ரெசிபி வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக மாறும். பை ஹார்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி நம்ம சமைச்சா தான் கரெக்டாக வரும் அப்படின்னா தட் மீன்ஸ் யூ ஸ்டில் நாட் மெச்சூர்ட் குக்ஸ். ஓகே, யூ நீட் டு கெட் தட் இன் டு யுவர் ஹார்ட். ரெசிபியை வந்து மனசில் ஏற்றிக்கணும், அதே மாதிரி இன் டு யுவர் ஹார்ட் யூ ஹேவ் டு டேக் இட் அண்ட் ஒன்லி தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் குக்கிங். ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் இது சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் இன்றைக்கே கொடுத்துட்டா கூட பெட்டராக இருக்கும். பிகாஸ் த ப்ரெஷர் இஸ் டூ மச் டு ஹேண்டில். இன்னைக்கு ஒரு நியூ டே, ஒரு பிராண்ட் நியூ டே. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வீக் கேண்டிடேட், ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி யாருமே எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து பண்ணால் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறீங்க, எல்லாரும் வந்து சொதப்புனா ஒட்டுமொத்தமாக சொதப்புறீங்க. அது வந்து எப்படி, என்ன ஒரு பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களா என்ன புரியல எனக்கு. பட் ஐ வாண்ட் டு see the best performance from you today. அதர்வைஸ் ஒருத்தருக்கு இன்னைக்கு கடைசி சமையலாக இருக்கும் எங்கள் கிச்சன் சூப்பர் ஸ்டார் மேடையில். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் ஹார்ட் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டுடே. இன்னைக்கு டாஸ்க் என்னன்னு நம்ம ஷெஃப் தாமு சொல்லுவார். முதல்ல ஒரு டாஸ்க் கொடுத்து எலிமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன டெஸ்ட் பண்ணி எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி இப்போ ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணது எப்படின்னு தெரியாமல் தான் நாங்கள் முழிச்சுட்டு இருக்கோம். நிஜமாக சொன்னேன். லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு எலிமினேஷன் டாஸ்க். இந்த எலிமினேஷன் டாஸ்கில் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். டெஃபினட்டாக 1 person going to be eliminated. ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி 40 minutes basket challenge. அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஈஸியான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அந்த 4 இன்க்ரீடியன்ட் காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பண்ணலாம். யூ கேன் டூ சைனீஸ், யூ கேன் டூ கார்னியர், யூ கேன் டூ இட்டாலியன், யூ கேன் டூ இந்தியன், யூ கேன் டூ லெபனீஸ், யூ கேன் டூ தாய், எது வேணாலும் அந்த 4 இன்க்ரீடியன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த ஈஸியான ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஒரு அருமையான ஒரு டிஷ். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இனோவேஷனோட, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியோட. ஏன்னா மைண்ட் யூ இஸ் கோயிங் டு பி யுவர் எலிமினேஷன் ரவுண்ட். த டைம் இஸ் கோயிங் டு பி அபவுட் 40 minutes ஃபார் தேட். உங்களுக்கான 4 இன்க்ரீடியன்ட் தோ. என்ன இருக்குன்ட்டு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ் வி ஹேவ் டு ஃபேஸ் இட். அந்த மூமெண்ட் வந்து க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப டென்ஷனான ஒரு மூமெண்ட். ஸோ வெயிட்டிங் டு க்ராஸ் த மூமெண்ட். பூனைக்குட்டி வச்சுருக்காங்க, பூனைக்குட்டி வச்சுருக்காங்க. பூனைக்குட்டியா? கண்டஸ்டன்ட்ஸ், பாஸ்கெட் சேலஞ்ச், எலிமினேஷன் சேலஞ்ச். ஸோ இதில் இருக்கிற 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் முடிவு பண்ண போகுது. உங்கள் 5 பேரில் எந்த 4 பேர் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறீங்க, எந்த ஒருத்தர் வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட், ஆத்மார்த்தமாக சமைங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடணும். இந்த 2 மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா the food will not be a failure one. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா? கண்டிப்பா. You want to see that? Yes or no? Yes. Yes. Ready? Wow. Open sesame. What a ஈஸியான இன்கிரிடியன்ட். Wow. அருமையான இன்கிரிடியன்ட். சொல்லுங்க. நாங்க சொல்றோம். What's that? Baby corn. Okay. Okay? Capsicum. Okay. Potato. Okay. And paneer. Paneer. What? Paneer. Paneer. இந்த 4 இன்கிரிடியன்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். You can prepare in 40 minutes time. That dish must be a unique dish. All the best for you. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக டிஷ்ஷஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வெரைட்டியான டிஷ்ஷஸ் பண்ணுங்க. நீங்கள் முதல்ல செஞ்ச டிஷ்ஷஸ் தயவுசெய்து செய்யாதீங்க. Actually already done. Please don't repeat again. Don't be nice. Sure. Okay? So all the very best. You have just 40 minutes and the time starts now.
you share the baby corn with me? ரைஸ் ஒரு ரெசிபி நாங்கள் வந்து மைண்டில் வந்தது. தட்ஸ் ரைஸ் அண்ட் சிக்கன் சாலட் அப்படின்னு சொல்லி ரைஸில் சாலட் பண்ணலாம் அப்படின்னு. திஸ் குட் பி த லாஸ்ட் டே. இன்னைக்கு குக் பண்ணுறது லாஸ்ட்டாக இருக்கலான்ற தாட் வந்துச்சு. நல்லா பண்ணணுங்கிற தாட் தான் மெயினாக இருக்குது மைண்டில். ஸோ போய் கடன் ரெசிபி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வந்தாச்சு. ஹங்காரியன் ஸ்டைலில் ஒரு டிஷ். ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்த இன்க்ரீடியன்ஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேபி கார்னை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். நான் பார்த்த உடனே நான் மைண்டில் முடிவு பண்ணிட்டேன் ஐ வுட் டூ பேட் தாய் அப்படின்னு சொல்லிட்டு. பேட் தாய்க்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த நூடுல்ஸை நான் வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன். கொதிக்கிறது அந்த நூடுல்ஸ் போட்டு ஒரு கரெக்டாக 5 மினிட்ஸ் வச்சு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு உடனே கோல்டு வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஸோ தட் அது ரொம்ப ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அடுக்கு பத்திரின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அது இதில் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி அந்த பத்திரி பொடி நைஸாக இது பண்ணிட்டு பண்ணுவாங்க. பட் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கல பிகாஸ் we had only 40 minutes. ஸோ ஐ தாட் ஓகே வை டோன்ட் வி கிவ் அ சாலட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்ட் குக்கிங் ரைஸ். பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கரில் போட்டு வச்சிட்டேன். குக்கரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு போட்டது பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர், சிக்கன், பேபிகார்ன் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி குட்டியாக அந்த கோஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ரெட்டிஷ்ஷாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை போட்டு மட்டன் யூஸ்வலி டேக் ஸோ மச் டைம் டு குக். சின்ஸ் இட்ஸ் அ கீமா இட் won't take that much டைம்னு சொல்லிட்டு அது போட்டு வச்சுனேன் ஓரமா. ரைஸை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரில் ப்ரௌன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு குக் பண்ணணும். ஸோ ரைஸை முதல்ல தனியாக வச்சுட்டேன். சிக்கனை எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிடுவேன். ஸோ மேரினேஷனுக்கு வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர், தென் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணேன். வினிகர் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேரினேஷனுக்கு அது ரெடி பண்ணி வச்சேன். அடுத்து என்னென்னு ஒரு ஸ்டவ்வில் வந்து வாட்டர் பாயில் பண்ண விட்டேன். பாயில் பண்ணிட்டு வந்து ஸ்பெகட்டி போட்டேன். ஸ்பெகட்டி போட்டு அது வேகணும்னு சொல்லி ரெண்டுத்தையும் வச்சாச்சு. இந்த மீன் டைம் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பன்னீர் வந்துட்டு பட்டரில் சாட்டே பண்ணிட்டேன். அதே பட்டரில் பேபி கார்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி சாட்டே பண்ணிட்டேன். அதெல்லாம் நல்லா குக் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சாட்டே பண்ணிட்டேன். அதே மாதிரி வேக வச்சுருந்த பொட்டேட்டோவும் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன், பொட்டேட்டோவும் பீட்ரூட்டும் ரெண்டும் சேர்த்து வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து 2 விசிலில் வெந்துடும். பட் பீட்ரூட் வந்து 4-5 விசில் போய் நல்ல வேலை அப்படின்னு சொல்லி 2 பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோஸ் வந்து ஒரு சைடு வச்சுட்டு பீட்ரூட் ஒரு சைடு வச்சுட்டு எலிமினேஷன் ரவுண்டு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேருந்து ரொம்ப எக்ஸாட்டிக்காக ஏதாவது செய்யணும்னா தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். ஒரு சாலட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் வில் ஒர்க் அவுட். ஐ டோன்ட் திங்க் they'll give any extra time, any grace for us. விசில் மாற்றி வந்துட்டு இருந்தது. அதில் வேற ஒரு கன்ஃபியூஷன், இதுக்கு எத்தனை விசில் போச்சு, அதுக்கு எத்தனை விசில் போச்சு. பட் எனிவே ஐ மேனேஜ்ட். தென் பொட்டேட்டோஸை பாயில் பண்ணுறதுக்கு குக்கரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அந்த பேபி பொட்டேட்டோஸை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ அது விசில் வந்துட்டு இருக்கும்போதே நான் வந்து வெஜிடபிள்ஸ் இட் இஸ் பேபி கார்ன் அண்ட் கேப்சிகத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீட்டமாக பீசஸாக கட் பண்ணேன். அது அந்த பேபி கார்ன், கேப்சிகம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள், கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். தென் பேபி பொட்டேட்டோஸும் அந்த தோல் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஸ்மால் பீசஸாக பண்ணி இதுலேயே இந்த மேரினேஷன்லேயே போட்டு வச்சுட்டேன். ஒரு சைடு ஸ்பெகட்டி வந்துருச்சு, ஒரு சைடு மட்டனும் வந்துருச்சு. ஐ மேட் இட் பாயில் 20 to 25 minutes. மட்டனும் மட்டும் தனியாக ஆயில்லையே பண்ண, தண்ணி ஊற்றலை.
வெறும் ஆயிலே மூடி வச்சுட்டேன். அது வெந்துட்ட பிறகு ஆனியனும் டொமேட்டோவும் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். அது மீன் டைம் நான் ஸ்பெகட்டியை எடுத்துட்டேன். 40 மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க. அதில் பாதி வந்து இதுலேயே போயிடுச்சு. இது திருப்பியும் பாஸ்தா எடுத்து இது சார் ஜஸ்ட் டு கார்னிஷ் அரவுண்ட் இட். இது ஃபஸ்ட்டு மெயின் கிரேவியாக வச்சு மிடில் வச்சு இது சும்மா ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு வித் பாஸ்தா. இது நீங்கள் எப்போ பாரு அந்த பாஸ்தாவே யூஸ் பண்ணுறீங்க? வை ஐயோ ஐம் நாட் கோயிங் டு யூஸ் இட். இல்லை நானும் பார்க்குறேன் இந்த இவ்வளோ எபிசோடில். இன்னும் இது நான் வந்து ஆக்சுவலி சைடுக்கு நான் சேஃப்டி சைடுக்கு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய டிஷ்ஷஸ் ஃபுல்லாக பாஸ்தா தான் வருது. வை ஆர் யூசிங் பாஸ்தா? ஓகே இப்போ கார்னிஷுக்கும் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணல சார். I'll take it. இப்போ அப்போ என்ன இதை கீழே கொடுவீங்களா? ஆ காட் பிளஸ். அண்ட் தென் ஒரு பேனில் ஆயில், ஜிஞ்சர், கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் கேப்சிகம் இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கலர் மாறினப்புறம் நான் வச்சு இந்த நூடுல்ஸ் போட்டேன். திருப்பி நூடுல்ஸா? நூடுல்ஸ் இல்லை சார், இது பேர் இது நூடுல்ஸ் தான். படுத்தாய் ரெசிபி. என்ன தான் படுத்துறீங்க? படுத்தாய் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பட்டரில் வந்து சிக்கன் போட்டு அதில் கொஞ்சம் லைம் ஜூஸும் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிற வரைக்கும் டாஸ் பண்ணிவிட்டு தென் இந்த வெஜ்ஜீஸ்லாம், ஏன்னா இந்த வெஜ்ஜீஸ்லாம் ரொம்ப குக் ஆனால் சொத ஆகிடும். ஸோ ஐ வாண்ட் டு பி லிட்டில் கிரன்ச்சி. அதனால அது போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக ஆற விட்டுட்டேன். தென் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் த பேன் கேக். ஸோ அதுக்கு எக்கை நல்லா விஸ்க் பண்ணி மைதா போட்டு பால் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுட்டேன். ஏன்னா அது ஃப்ளேவர் இல்லாமல் பிளாண்ட் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா விஸ்க் பண்ணி அதுக்குள்ளேயே டைம் வந்து அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. எனக்கு வேறு டென்ஷன். இது வந்து ஆக்சுவலி பேக் பண்ணணும். பன்னீர், பேபிகார்ன் அண்ட் கேப்சிகமாக ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணால் கரெக்ட் ஷேப்லேயும் இருக்கும், கரெக்ட் அந்த டேஸ்ட்டும் இருக்கும், பன்னீர் டேஸ்ட்டும் இருக்கும், ஷாகியாக இருக்காது. உருளைக்கிழங்கு விசில் வந்து அது குக் ஆன அப்புறம் அதை இறக்கிட்டு இன்னொரு பேனில் வாட்டர் போட்டு பன்னீரை பாயில் பண்ணி சாஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு 2 ஹாஃபாக கட் பண்ணி உருளைக்கிழங்கையும் பன்னீரையும் ஒரு சாஸ் பண்ணி மேரினேட் பண்ணேன். மஸ்டர்ட், பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ் இதில் ஒரு சாஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் பன்னீரையும் அதை மேரினேட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து ரைஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி ரைஸ் மேலே போட போகிறேன். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒரு இதில் வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன் ஒரு பேனில். அப்புறம் இன்னொரு குட்டி பேனில் வந்து இந்த பேன் கேக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் கேக் ஊற்றினேன். அது இது பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த ரோஸ்டிங் பார்த்துட்டு இருந்தேன். பட் எல்லா பேன் கேக்கும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஃபில்லிங்கும் ரெடியான பிறகு தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பேன் கேக் அப்படியே 1 by 1 ரெடியாக செகண்ட் பேன் கேக் ஊற்றின உடனே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சேன் சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தா அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஐயோ இது வேறையா, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க முடியாது, ஸ்லோவில் தான் சிம்மில் தான் அது குக் பண்ணணும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன் ரிமூவ் பண்ணி இது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். ஒரு க்ரீமும் ஒரே ஒரு ஸ்பூன் ஒயிட் எக் வச்சு நான் நல்லா பீட் பண்ணேன். ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சீஸ் போட்டு பீட் பண்ணிவிட்டு அதை வந்து பேன் நல்லா ஹீட் பண்ணி அதை ஊற்றிட்டு சும்மா அது 2 கிளறி தனியாக வச்சுக்கிட்டேன். அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சுட்டேன். அதில் இந்த ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸை போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு by the time I started preparing and the outer layer of this rice salad, இதெல்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மைனீஸு, கொஞ்சம் மஸ்டர்ட், அதில் கொஞ்சம் பெப்பர், லைம் ஜூஸ், ஆலிவ் ஆயில் எல்லாம் போட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ் போட்டப்போ இந்த சாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாஸ் வந்து ஃபிஷ் சாஸ், கெச்சப், ரைஸ் வினிகர், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு போட்டிருந்த நூடுல்ஸோட இந்த சாஸ் கலந்துட்டு நல்லா சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நடுவில் ஷெஃப் தாம வந்துட்டு
என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இது வந்து பேன் கேக்ஸ் மாதிரி அடுக்கு பத்திரின்னு சொல்லிட்டு கேரளா ரெசிபியில் இருக்கு ஷெஃப். ஓ அப்படியா, ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக இல்லைன்னாங்க. அச்சோ கடவுளே, இது சிம்பிள்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு வாயில் போட்டு இன்னும் சாஸ் ஜாஸ்தி இருக்கு. காரம் அதிகமாக இருக்கு. நீங்கள் ஐயோ, எனக்கு எவ்ரி டைம் அவர் வந்து கேட்கும்போது ஏதோ ஒரு சிக்கலில் வந்து ஃபினிஷிங் கமெண்ட்ஸில் வந்துருக்கு. அகெயின் சிந்து அந்த தட்டு நம்ம அடுக்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் சிக்கனில் கொஞ்சம் வந்து ஓவர் போரிங் அப்போ காரம் ஜாஸ்தி இருக்குது சாப்பிடும்போது. அந்த ஈகன் அந்த மசாலா அந்த வெஜிடபிள்ஸை போகும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் குக்காது கொஞ்சம் குக்காகல. அது எப்படி வரும், எந்த மாதிரி அந்த லேயரில் நிற்க போகிறது தெரியல. அந்த ஒரு டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் செய்யறது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று ஒரு சைடு அந்த மூடி வச்சிருந்த மட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அதில் பொட்டேட்டோ போட மாதிரி இருந்துட்டேன். ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணேன். ஸோ அது போட்டு அதுவும் வெந்துடுச்சு. ஸோ மை மட்டன் வாஸ் ரெடி. ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ரைஸோட நறுக்கு அந்த ஃபுல்லி குக் ஆகாத ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் திருப்பி அதை வந்து இன்னொரு வாட்டி அதே பாத்திரத்தில் வச்சா டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எனக்கு அந்த பேன் வேறு வேணும் வெஜிடபிள்ஸ்க்கு. அதனால் சின்ன பாத்திரத்தில் மாற்றி அதை இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு அது சைடில் திருப்பி வச்சுட்டேன். இப்போ அனிதாவுடைய பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து நறுக்கரிசி விழக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் குக் பண்ணி பார்க்குறாங்க. அது ஆல்ரெடி அவங்க ஓவர் குக் ஆயிருக்கு. மெக்சிகன் ஓவர் ஆகக்கூடாது, உதிரியாக வரும். ஆனால் மெக்சிகன் வரும்போது இந்த சில்லி டிஃபர்ஸ். அந்த மெக்சிகன் சில்லிஸ் லெபனீஸ் மிக்சர் ஆமாம், மெக்சிகனும் உதிரி காரமாக இருக்கணும். பட் அதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பி பிளான், அது காரமே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், சிக்கன், பன்னீர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் அது போட்டு நல்லா அடைச்சிட்டு ஒரு அழகாக ஒரு ரவுண்டாக ஒரு அழகாக ஒரு பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேரினேட் பண்ணி வந்த வெஜிடபிள்ஸை வந்து இந்த சிக்கன் ரோஸ் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து மாற்றி வச்சு அதே பேன்லேயே அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ஃப்ரை ஆக 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 கொஞ்சம் அந்த குக்டாக அந்த கேப்சிகத்தோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்தது. கடைசியில் இந்த சிக்கனையை திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் சாலட் பண்ணேன். கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பொட்டேட்டோவை எடுத்து நல்ல தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் 2 கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர், லெமன், கொஞ்சம் வினிகர் எல்லாம் போட்டு அப்புறம் ஃப்ரெஷ் பார்ஸ்லே அதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் அரேஞ்சிங் இட். என்ன ஃபஸ்ட்டு பேன் கேக் ரெடியான உடனே நான் அந்த பாத்திரத்தில் பட்டர் தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு பேன் கேக் போட்டுட்டேன். ரெடியான உடனே அப்படியே எடுத்துகிட்டு அந்த பேன் கேக் மேலே போட்டுட்டு தென் எக் அந்த விஸ்க் பண்ண பேட்டர் போட்டு திருப்பி ஒரு பேன் கேக் போட்டு திருப்பி அதை ஃபில்லிங், தென் அகெயின் பன்னீர், தென் பேட்டர் அண்ட் தென் இன்னொரு பேன் கேக், அப்படி ஒரு 4 பேன் கேக் அடுக்கினேன். அடுக்கி கடற்கரைன்னு அதுக்குள்ளே அந்த ப்ரீ ஹீட்டட் குக்கருக்குள்ளே செட் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஆஹா இனி கரெக்ட் டைம் அவுட் சொல்கிறதுக்கு முன்னாடி இது குக் ஆகுமோன்ற ஒரு டென்ஷனில் இருந்து கடவுளை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு சாஸ் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது, சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு பீட்ரூட் குக்கான ஜூஸ் இருந்தது. அந்த ஜூஸில் வந்து மஷ்ரூம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ்லேயே நல்லா வேக வச்சேன். ஒரே ஒரு எக் எடுத்துகிட்டு பட்டரில் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு அதையும் போட்டு பட்டரில் சாட்டே பண்ண எல்லாமே அந்த நூடுல்ஸோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம், குடமிளகா, பேபி கார்ன் இதை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு திருப்பி இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஐ ஆடட் பேப்ரிக்கா, பெப்பர், சீஸ் என்னோடய மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு இந்த டேஸ்ட் வரதுக்கு. சீஸ் அது மேலே துருவிட்டு பாயில் ஆன ரைஸையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் துருவி
அது தனியாக வச்சுட்டு இந்த பனீர் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி அது மேலே ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி வச்சுட்டு சரி என்ன பண்ணலான்னு அதுக்கு ஒரு மேலே ஒரு சாஸ் லைட்டாக ஊற்றலான்னு சொல்லி கொஞ்சம் கோகனட் மில்க்கும் பன்னீரையும் கோகனட் மில்க்கும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பன்னீர் அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். அது ஒரு கலர் ஒரு வேரியேஷன் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு சாஸாக இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த பத்திரிக்கை எப்பவுமே காம்பினேஷன் தேங்காய் பால் கோகனட் மில்க். ரவுண்ட் பிளேட்டில் நடுவில் கீமா வச்சுட்டு அதை சுற்றி இந்த சாஸில் போட்ட வெஜிடபிள்ஸை சாஸ் ஜாஸ்தி ஊற்றாமல் ரொம்ப சின்ன அமௌண்ட் ஊற்றினேன். பிகாஸ் டு கீப் தோஸ் ஃப்ளாஷ் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் யம்மி. Last 5 minutes. 5 minutes தான் இருக்கு. அச்சோ விளாடாது 5 minutes மோரா. அச்சோ ஒரு பவுலில் அந்த நூடுல்ஸ் போட்டேன். அதுக்கு மேலே அந்த க்ரன்ச்சினஸ் வரதுக்காக நான் வந்துட்டு கிரவுண்ட் நட்ஸை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், அரைச்ச பெப்பர் பவுடர் போட்டு அதை நல்லா கொதிச்ச உடனே அது மேலே ஊற்றி அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி ஐ ஃபினிஷ்ட். ஸோ அந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஒரு 10 minutes அப்ராக்சிமேட்லி அந்த குக்கருக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ எடுத்துகிட்டு டைம் அவுட்னு சொல்லும்போது தான் நான் அதை எடுத்துகிட்டு டீமோல்ட் பண்ணுறதுக்கு இது வச்சேன். பட் ஸ்டில் தட் த 3 pancakes கேம் அவுட் வெல் ப்ராப்பர்லி. அதுக்கு மேலே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது. சாஸ் கோகனட் மில்க் சாஸ் வந்து கொஞ்சம் மேலோட ஒயிட் கலரில் ஊற்றினேன். Countdown. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Step out. contestants ஒரு பாஸ்கெட் சேலஞ்ச் கொடுத்தோம். 40 மினிட்ஸ்ல உங்களுக்கு குக் பண்ண சொன்னோம். எந்த அளவுக்கு குக் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்க பிளானிங் உங்க டிஷ் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். Are you ready? Okay. Maheshwari, please come. எனக்கு அந்த மைனஸ் ஜாஸ்தி தெரியுது. இப்போ வந்து இந்த மைனஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஆல்மோஸ்ட் ஒயிட் சாஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி மைனஸ் சாஸோட சாப்பிட்றதா ஃபீலிங் இருக்குது. ஓகே, மைனஸ் சாஸ்ன்றது கொஞ்சம் தான் போடணும். அண்ட் ஆல்சோ லிட்டில் ட்ரையாக இருக்குது. இப்போ அதர்வைஸ் பன்னீர் இஸ் குக், சிக்கன் இஸ் குக், வாட் சிக்கன் ரிப்போர்ட் இஸ் குக் இஸ் சர்வ்ட் கோல்ட் பிகாஸ் மைனஸ் ஹேஸ் டு பி சர்வ்ட் கோல்ட். பட் குக்கிங் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது எக்ஸப்ட் த ரைஸ். பட் அது மஷ்ரூம் சாஸும் பண்ணி அது மேலே போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக. That's what I want you to say that. மைனஸ் சாஸும் மஷ்ரூம் சாஸும் ஒன்றா போகாது. சரி, மஷ்ரூம் சாஸ் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. இட்ஸ் அ ஹாட் சாஸ். மைனஸ் சாஸ் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பட் இட்ஸ் அ குட் ட்ரை. I find this salad bloody interesting. I find it very refreshing. பட் ஒன்று டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து 100% நம்ம ஷெஃப் தாமு சொன்னது கரெக்ட். should have not mixed the mushrooms. Exactly. பட் எனக்கு வந்து I find it extremely fantastic because இது ஒரு ஃபியூஷன் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. Suresh, the salad வந்து 101% is very tasty. Nice, very I'm not nice. saying salad Very is not nice. good. But I'm not considering this as salad. Salad is only salad, அவ்வளவுதான். Okay? Thank you. Thank you. சிந்து வாங்க. இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அடுக்கு பத்திரி. கேரளா டிஷ். கேரளா டிஷ் அந்த மாதிரி அந்த மாதிரி fusion. எஸ். அதான் சிந்து, it has been superb. Fantastic. Thank you, chef. Fantastic. Thank you, chef. And very good innovation. Thank you, chef. The fusion சொல்லும்போது நிஜமாவே அந்த ரியலி யூ ஒர்க் டோட்டலி ஆன் த டிஷ். கேரளா டிஷ் மாதிரி எடுத்துட்டு வந்து அதில் ஃபியூஷன் போட்டு பண்ணி அதில் கொஞ்சம் வினிகர் as well as சிக்கன் வெல் குக் ஆக்சுவலி. அது வந்து எக் ஒயிட் யூஸ் பண்ணி தென் லேயர்ஸ் பண்ணி அதில் நான் என்ன பயந்தேன் அப்படின்னா அந்த பேன் கேக் போடும்போது கட் பண்ணும்போது சரியாக வராது, அங்கங்கே இழுத்துக்கோன்னு நினச்சேன்.
கட் பண்ணும்போது கேக் மாதிரி வருது. திஸ் வாஸ் தி ஃபேண்டசி ஆஃப் தி டிஷ். Hats off to you. Very good. Thank you, chef. Excellent. Yes. Thank you. Very good. Done a very good job. Very good. Very good. It is. Good. Good. Very good. ஷெஃப் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். Oh, with the dish. Good. No, very nice. Very nice. Wonderful. வெரி 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 Very good. வெரி நைஸ். Thank you. ஒரு 3 எபிசோடா நான் வந்து என்னடா அது நம்ம வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். Thank you. Well done. Thank you. முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்லணும். எங்களுக்கு வந்து ரெகுலர் இந்தியன் டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்றப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்க மேல வந்துட்டு இருந்தது. We were looking for a unique Indian dish. ஜென்ரலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுற சாம்பார் ரசம் இதெல்லாம் பண்ணால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா வியூவர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எவ்வளோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இன்னைக்கு ஒரு யுனிக் இந்தியன் டிஷ். இது என்ன பேர் சொன்னீங்க? இது அடுக்கு பத்திரி. அடுக்கு பத்திரி. ஓகே, அடுக்கு பத்திரின்னு சொல்லி ஒரு கேரளா ஸ்டைல் குக்கிங். இதில் வந்து ஃபியூஷன் இருக்கு, இதில் இந்தியன் குக்கிங் இருக்கு, இதில் டேஸ்ட் இருக்கு, ப்ளஸ் ஒரு ரெகுலர் இந்தியன் டிஷ் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So on all levels you passed today. Well done. இதில் பார்த்தீங்கன்னா the taste, texture, flavor, presentation, everything is perfect. Thank you, chef. Good. ஒரே ஒரு சின்ன விஷயம், சொல்லுங்க. வினிகர் இஸ் ஹிட்டிங் மை த்ரோட். ஓ, அந்த மேரினேஷன். ஒரு கல்யாண பொண்ணுக்கு திஷ்டிக்கு எதோ இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த வினிகர் இருக்கு. பட் ஸ்டில் ஓகே, ஸ்டில் 100% சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு. வெரி வெல் டன். Thank you. ரியா, Pad Thai. கார்னிஷ் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருக்கு. Thank you. மாவு மாவா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த பன்னீர் அண்ட் இது நூடுல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகல. ஃபிஷ் ஆயில் போட்டிங்களா? Fish sauce. ஃபிஷ் சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். தெர் இஸ் அ ஹிண்ட் ஆஃப் சால்ட்டினஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐ டோன்ட் நோ, சம் கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் தி noodles is not right. See, basically speaking, I didn't like this. Ordinary ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டு அப்படி இருக்கும். ஒரு நூடுல்ஸை டாஸ் பண்ணி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் பவுடர்டு வாட்டி கால்டு பீனட் போட்டு அந்த பன்னீரை கிரேட் பண்ணி போட்ட ஃபீலிங் ஒன்று இருக்குது. இதில் ஓவர் பூரிங் ஆஃப் டொமேட்டோ சாஸ், இந்த கெச்சப் போட்டிருக்கீங்களா, அப்படி நிறைய தெரியுது. அண்ட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்னோவேஷன் பார்ட் அப்படின்னா இட்ஸ் 0. அண்டு டேஸ்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது salt as well as the tomato ketchup is more. You should have taken a little more effort. The maximum time is required only 20 நிமிஷம். You tried well, but unfortunately or fortunately, all the three I said, texture, taste and flavor, defeated. Thanks, very good. And good try, yes, very good try. Thank you. Thank you. I know I will go. Susan, again. Nice presentation. Susan, dish பேர் என்னங்க? It's in Hungarian dish. Hungarian dish, okay. Yeah. It's like a goulash type. Yeah. மட்டன் இன்னும் கொஞ்சம் குக்காக இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த பெட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சுற்றி போட்டிங்க பாருங்க, இது வெரி ரிஃப்ரெஷிங். ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் தட் க்ரீம் பேஸ்ன்றதுனால நினைக்கிறேன். தே ஹேவ் அ நைஸ் டேஸ்ட் டு தெம். கிரன்ச்சினஸ் இருக்குது. அசால்ட் ஆஃப் த டேஸ்ட் சென்சஸ் அப்படிலாம் ஒன்றும் வரல, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்து போகல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரல. ஏதோ அவசர அவசரமாக புட் டுகெதர்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்கேயோ வருது. The taste come out very well. அதாவது அந்த உப்பு எவ்வளோ இருக்கணும், அந்த வாட் யூ கால் தி பெப்பர் பவுடர் எவ்வளோ இருக்கணும், சட்டையிலாக இருக்குது. இட்ஸ் நைஸ்.
One thing is the vegetables நீங்கள் வச்சுக்கிறீங்களா whatever the paneer, capsicum and kept in the surrounding. பேபி கார்ன் அதில் வந்து நார்மலி யூ ஆர் சப்போஸ் டு சீசன் பண்ணணும். யூ ஷுட் ஆட் சால்ட் அண்ட் பேப்பர். பிளாண்டாக இருக்காது. அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக தெரியுது. இன் திஸ் ஐ லைக் த டேஸ்ட். த டெக்ஸ்சர் இஸ் குட். மேபி மட்டன் வந்து கொஞ்சம் குக்காக இருக்கணும், பட் ஸ்டில் த டெக்ஸ்சர் இஸ் வெரி குட். ஃப்ளேவர் ஆல்சோ வெரி குட். Strain in the cooking is not much actually. Good. For an effort, it's very good effort. Thank you. Well tried. Thank you. Haritha Gopi. It's cheesy pepper rice. First, I want to know whether you tasted the dish. Yes, I tasted my dish. Yes. You're comfortable with the dish? Yeah, I But oil is enough for you? Oil is கம்மியாக ரொம்ப கம்மியாக விட்டுருக்கலாம். oil எனக்கு தெரியலையே. So much of oil is there. So much of oil is there. Sorry, Rita. The dish is so bad. It is totally tasteless, bland. சாப்பிடும்போது வெறும் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தட்ஸ் ஐ ஆஸ்க் யூ, நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்ல, I found the taste fine for me, but it's your உங்க தயவு செய்து திருப்பி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது கரெக்டாக இல்லையா பாருங்க. still. I don't know. This is what the taste I was thinking, so I got it. முதல்ல the texture is totally soft. பதன்னு இருக்கு, தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அண்டு மென்று சாப்பிடும்போது இந்த வெறும் சாதத்தை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மூணாவது, இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் டெஃபினட்டாக இந்த செமிஃபைனல்ஸ் போகிற ரவுண்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சரி, we have said ஒரு யூனிக்காக இருக்கணும், ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு. But not this sort of a rice. It totally tasteless. மெக்சிகன் சொன்னீங்க. பாயிண்ட் நம்பர் 1, மெக்சிகனில் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆயில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நம்பர் 2, ரைஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் லிட்டில் உதிரியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து குழகுழன்னு இருக்காது. நம்பர் 3, மெக்சிகனில் வந்து பொட்டேட்டோ வந்து கிரன்ச்சியாக இருக்கும். தே ஆல்வேஸ் குக் வித் ஸ்கின்ஸ். அண்ட் 100% இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணால் அதுக்கு ஆலப்பினோஸ் இருக்கும் மெக்சிகனுக்கு. தட்ஸ் வாட் கிவ்ஸ் இட் த டேஸ்ட். ரொம்ப பிளாண்டாக இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி யூனோ இது இப்படியே இருக்குது. அது இன்னொரு ஸ்பூன் எடுக்கிறது மனசு போக மாட்டேங்குது. The oil is making up for it, giving it that very soda feeling. சொத ஃபீலிங் சொதப்பிடுச்சு மொத்தத்தில் ரைஸ். அது ஒன்றும் பண்ண முடியாது சார். ஓகே, Thank you. குட் ரைட். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. அவருடைய ஒப்பீனியன் அது, பிகாஸ் இஸ் அ ஜட்ஜ், இஸ் கிவிங் தட் ஒப்பீனியன். பட் ஐ டோன்ட் நோ, அவ்வளோ மோசமாக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. பட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் வாட் அ ஜட்ஜ் இஸ். ஓகே, இங்கே ஒரு நல்லதாக தான் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டோடு தான் வரும். ஸோ இஃப் தட் டசன்ட் ஒர்க், டெஃபினெட்லி இட்ஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். I don't like it. I was disappointed. அவ்வளவுதான். Contestants, very very important task, elimination task. ஒரு பாஸ்கெட் டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தோம். அதில் 4 இன்க்ரீடியன்ட் வந்து உங்களை குக் பண்ண சொன்னோம். உங்கள் பெஸ்ட் டிஷ்ஷஸ் கொடுக்க சொன்னோம். சம்வேர் கிரேட், சம்வேர் நாட் ஸோ கிரேட். இப்போ எலிமினேஷன் வந்து கட்டத்துக்கு வந்துட்டோம். டுடே யார் வந்து பெட்டராக குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? இன் நோ பர்டிகுலர் ஆர்டர். சிந்து, ப்ளீஸ் கம். Susan, come. நீங்கள் 2 பேரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சிந்து எவ்ரிதிங் வாஸ் குட் எக்ஸப்ட் கொஞ்சம் அந்த வினிகர் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் டேஸ்ட் இருந்தது. அண்ட் வென் இட் வாஸ் கோயிங் டவுன் கொஞ்சம் த்ரோட்டுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி கிளவர் டிஷ். ஒரு செமிஃபைனலுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வெல் டன். சூசன், ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணீங்க. ஒரு ஸ்ட்ராகனாஃப், ஒரு குலாஷ், அப்படி இப்படி ஒரு ட்ரை பண்ணீங்க ஒரு யூரோப்பியன் டிஷ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அந்த மட்டன் இன்னும் கொஞ்சம் வேவ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ லைக் த வே இட் வாஸ் புட் டுகெதர். டேஸ்ட் வாஸ் ரியலி குட். ஸோ 2 பேரில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்றது அப்புறம். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், both of you are straight going to semi-finals. Congratulations.
ஐ திங்க் இட்ஸ் a no-brainer. ரொம்ப ஜாஸ்தி கெஸ் எல்லாம் பண்ண வேணாம். சிந்து, யுவர் ஷெஃப் ஆஃப் தி வீக். Susan, you came pretty close. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, சிந்து. ஷெஃப் ஆஃப் தி வீக் பரிசு என்னன்னா அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் சென்னை டி நகர்ல பர்கோலால டின்னர் ஃபார் 6. 5,000 rupees worth of gift from Sugar Free. Thank you, Sindhu and Susan. Please go back. And congratulations once again. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல விஷயம் நான் முடிச்சிட்டேன். ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. என்னன்னா டுடே there is going to be an elimination. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எலிமினேஷனுக்காக தான் வந்து டாஸ்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, மகேஸ்வரி வாங்க. ஹரிதா, பிரியா. பிரியா ட்ரைட் வித் நூடுல்ஸ். அந்த நூடுலில் பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ், சால்ட், இந்த ஃபிஷ் ஆயில் மூணுமே வந்து டாமினேஷனில் இருந்துச்சு. அந்த இன்னோவேஷன் பார்ட்டில் ஒன்றுமே இல்லை. அந்த டெக்ஸ்சர், டேஸ்ட், ஃப்ளேவர் அது எதுவுமே சரியாக வரல. அகெயின் ஹரிதா what you called cheesy pepper fried rice. Definitely the consistency of the rice is so bad. தண்ணி விட்டா மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து வெறும் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த உப்பு பத்தலை. அண்ட் தென் வாட் எவர் தி இன்க்ரீடியன்ஸ் யூ ஆடட் டெஃபினட்டாக கரெக்டாக இல்லை. மகேஸ்வரி, தி பிளண்டர் இன் யோர் பார்ட் இஸ் மைனஸ் சாஸ் as well as மஷ்ரூம் சாஸ், ஒயிட் சாஸ், ஒரு கோல்ட் சாஸு, ஒரு ஹாட் சாஸ் ரைஸில் மிக்ஸ் பண்ணிங்க. என்னென்னா அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. And then, you were saying the salad is very good. You like the salad? Even I like the taste-wise, I like the salad. As well as the what you call the rice. அது எல்லாமே அவங்க கம்பேர் டு ஹரிதா அண்ட் பிரியா இந்த ரெண்டு டிஷ்ஷும் கம்பேர் பண்ணும்போது உங்கள் டிஷ் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால யூ ஆர் கோயிங் டு என்டர் தி செமிஃபைனல்ஸ். தேங்க்யூ. ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் என்டரிங் தி செமிஃபைனல்ஸ். தேங்க்யூ. யூ கெட் பேக். நவ் ஹரிதா அண்ட் பிரியா ரெண்டு பேரில் யாராவது ஒரு எலிமினேட் ஆகணும். சொல்லிட்டாங்க நாட் நைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை கொடுத்து எலிமினேட் ஆக போகிறோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எலிமினேட் தான்ட்டு நம்ம தான்ட்டு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ப்ராப்ளம் இஸ் ரெண்டு பேருமே மோசமாக பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருமே எலிமினேட் பண்ண நல்லா இருக்குது, பாவமாக இருக்குது, பாண்டான். ஸோ அதனால் அகெயின் வி டிஸ்கஸ்ட். ஐ செட் ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேஸ் ஆஃப் வைக்கணும். அந்த ஃபேஸ் ஆஃபில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு என்னோட டிஷ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வரவங்களுக்கு தி கேன் என்டர் தி செமிஃபைனல்ஸ். Are you ready? Yeah. உங்க ரெண்டு பேருக்குள்ள எலிமினேஷன் டிசைட் பண்ண போறது உங்க ஃபேஸ் ஆஃப் டாஸ்க். உங்க ஃபேஸ் ஆஃப் டாஸ்க் என்னன்னு சொல்ல போறது எங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் வெங்கடேஷ் பட். குட் ஈவினிங். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுனால இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, another சான்ஸ், ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்காக நாங்கள் 2 இன்க்ரீடியன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்க்ரீடியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி உங்கள் டாஸ்க், இந்த ஃபேஸ் ஆஃப் டாஸ்க் இருக்க போது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் சமைக்க போகிறீங்க. பண்ண போகிற ஒரு டிஷ், அந்த ஒரு டிஷ் எப்படி இருக்குன்றது தான் நீங்கள் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 2 டைட்டிலை நோக்கி வின்னிங் ஜோனுக்கு போகிறீங்களா இல்லை எலிமினேட் ஆகிறீங்களான்றது டிசைட் பண்ண போகுது. அந்த 2 இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ட் பார்க்கறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கீங்களா? Yes. லெட்ஸ் see the ingredient. வாவ், இப்படி சொல்றீங்க. எடுங்க, எப்படினாலும் பார்த்து ஒன்று இருந்தது, ஒன்று 20 போட்டது. நடக்கதான் போகுது. ஜி பூபா. சிக்கன். சிக்கன் அண்ட் எக். சிக்கன் அண்ட் எக். சிக்கன் அண்ட் எக். இதுக்கும் மேலே ஈஸியாக என்னால் இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ண முடியல. ஸோ இதை வச்சு ஒரு டிஷ் 25 மினிட்ஸ். இந்த ஒரு டிஷ் இந்த 25 நிமிஷம் தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார யார் செமிஃபைனல்ஸுக்கு 4th கண்டஸ்டண்டாக உள்ளே போகிறீங்கன்றதை டிசைட் பண்ண போகுது. ஆர் யூ ரெடி? ஆல்ரைட், பின்னாடி இருக்கிற 3 செமி ஃபைனலிஸ்ட் ப்ளீஸ் வாங்க. இங்க வாங்க. இங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை சேர் பண்ணுங்க. இந்த 25 மினிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம் ஸ்டார்ட் தான் சொன்னோன்னே என்ன பண்ண போகிறேன்னு மைண்டை ரெடி பண்ணிட்டேன். லெமன், அவல், சிக்கன், அதுதான் வந்து மெயின். எக் வந்து டெவில் எக். இது ரெண்டும் பண்ணுறதா இருந்தேன். எக்கை முதல்ல பாயில் பண்ண போட்டாச்சு, அடுப்பில் வச்சாச்சு.
டைம் ஸ்டார்ட்ஸ் நான் அப்படின்னு சொன்னோன்னே நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரோஸ்டட் ரெட் பெல் பெப்பர் சாஸ் பண்ணலாம் அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு சிக்கன் மேக்னேட் பண்ணல ஏன்னா அதுதான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் சொல்லிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் பேப்ரிக்கா சால்ட் பெப்பர் போட்டுட்டு நான் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அந்த சிக்கன் இது இறங்கணும்னு சொல்லிட்டு முட்டை உடைச்சி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சிக்கனோட ரெசிபி வந்து லெமன் அவல் சிக்கன். ஸோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் தனியாக. லெமனை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 3 சவுண்ட் வைக்கணும், அதுவும் பண்ணி வச்சாச்சு. சுகர், சால்ட், பெப்பர், இந்த ப்ரெஷர் குக் பண்ண லெமனை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி அந்த ஜூஸ் ஃபுல்லாக போட்டு சில்லி பவுடரும் போடணும், கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அவல்லையும் கொஞ்சம் சால்ட், சுகர், சில்லி பவுடர் போட்டு அதை தனியாக வச்சாச்சு. லாஸ்ட் சான்ஸ் ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் இதில் போனால் டேரக்ட் செமி ஃபைனலிஸ்ட். அண்ட் நான் எதிர்பார்க்கல காலையில் வரைச்சே இப்படி வரும்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி வந்துட்டு சிக்கன் அண்ட் எக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஈஸியஸ்ட் இது டாஸ்க்கு தான். லாஸ்ட் டைம் சொதப்பின மாதிரி இந்த வாட்டி சொதப்ப மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் கொடுப்பாங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டிஷ் சரியில்லை, எலிமினேஷன் அப்படி தான் நான் இருந்தேன். இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் ஐ எம் ஹாப்பி, ஏன்னா போன வாட்டி என்னோட டிஷ் சரியில்லை. இப்போ இந்த வாட்டி நான் இவங்க கொடுத்துருக்குற இன்க்ரீடியண்ட்டில் நான் ஒரு நல்ல ரெசிபி பண்ணுறேன். இந்த ரெசிபி பண்ணி ஓகே எலிமினேட் ஆனால் கூட நல்லதில் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஐ எம் ஹாப்பி, அந்த சான்ஸ் கிடச்சது. ஐ எம் ஹாப்பி. எனக்கு ஒரு ட்ரம் கார்டு என்னன்னாக்கா நான் நான்வெஜ் டேஸ்ட் பண்ணலாம், அவங்களால டேஸ்ட் பண்ண முடியாது. அது ஒன்று தான். சாப்பிடுங்க, இங்கே வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அது ஒரு ட்ரம் கார்டு. இல்லை இப்போ இந்த நான் பண்ணுற டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் உண்டு. எனக்கு தெரியாத என்ன பண்ணுறான்னு, எனக்கு சான்ஸ் உண்டு. இப்போ ரெட் பெல் பெப்பரை முதல்ல எடுத்தோடனே டேரெக்டாக ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் அப்படியே கருப்பாடு ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டேன். ரோஸ்டட் பெப்பரையும் மின்ட், தைம், பேப்ரிக்கா, ஆலப்பினோ, சால்ட், பெப்பர், ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறம் நான் ஒரு முக்கால்வாசி பெப்பர் தான் போட்டேன். எடுத்து பார்த்தா எனக்கு அந்த மின்ட் தைம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு திருப்பி அந்த மீதி இருந்த பெப்பரையும் போட்டுட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டேன். சிக்கன் என்ன பண்ண போறீங்க? சிக்கன் உள்ள மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில். இதில் ஃப்ரை பண்ண இதெல்லாம் இல்லை, அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது தனி இது grill chicken. கிரில்ல டீப் ஃப்ரை மேரினேட் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் திஸ் ஃபார் தி சிக்கன் இட் வில் பி தி சாஸ். எக் சிக்கன்ல போட்டுருக்கேன் மேரினேஷன். ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் 25 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ் முடிஞ்சது. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. 3 எக் போட்டிருந்தேன், பாயில் பண்ணுறது போட்டிருந்தேன். எக்கை வந்து நல்லா ஸ்கின் ஷெல் பண்ணி எடுத்துட்டு அதை சைட் வேர்ட்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற யோக் மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். இந்த டெவில் எக்குக்கு எப்படின்னா மயோனைஸ், சீஸ், பெப்பர், சால்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த யோக்கையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மயோனைஸ் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. பட் ஓகே, டசன்ட் மேட்டர், பண்ணியாச்சு. ஹரிதா கோபி வாங்க சார். வாங்க. என்ன ஒரே எலுமிச்சை பழம் இருக்கீங்க? ஆமாம், ஆடி மாதம் அம்மனு கூழ ஊற்றுறாங்க. எனக்கு கொஞ்சம் தலையில் தேய்ச்சிக்கிறேன் கொஞ்சம் முதல்ல. தலை வேலை தேய்ச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுங்க? இது வந்து இது எக் யோக். இது வந்து ஐ மேக்கிங் அது எக் யோக் எனக்கு தெரியுது. எக் யோக் மிக்ஸ் இன் மயோனைஸ், சீஸ், சால்ட், பெப்பர், சுகர். என்ன டிஷ் பண்ண போறீங்க? டெவில்ஸ் எக். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் சிக்கன் என்ன பண்றீங்க? சிக்கன் வந்து இட்ஸ் லிம்பு போஹா சிக்கன். போஹா அவல், லெமன் அண்ட் லிம்பு. நீங்க பாத்து நிம்பு தான சொல்லணும். லிம்புன்னு சொல்லலாம். நீங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்க தான் குக் பண்றீங்க, எது வேணாலும் சொல்லலாம். ஆமா, இப்போ நான் வைக்கிற நிம்புன்னு சொல்லலாம், லிம்புன்னு சொல்லலாம், இல்ல எலுமிச்சை பழம்னு சொல்லிக்கலாம். ஸோ வாட் இஸ் சிக்கன் யூ செட்? போஹா லிம்பு போஹா ஃப்ரை. அரைச்சி வச்சு முடிச்சிட்ட அப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு அந்த பெப்பர் சாஸை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் லைம், ஒரு 4 drops ஆஃப் லைம் வித் ஃப்ரெஷ் க்ரீம் அதை போட்டு நல்லா இது பண்ணி கொதிச்சு, ஏன்னா அந்த பச்சை வாசனை போட்டுக்காக ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி கொதிச்சு தனியாக வச்சுட்டேன். ஸோ சாஸ் இஸ் ரெடி. திஸ் இஸ் ஃபார் டெவில்ஸ் எக். எக் பாயில் பண்ணி வச்சிட்டேன். அதில் ஃபில் பண்ண போறீங்க? ஆமாம். திஸ் ஹேஸ் மயோனைஸ். ஸ்டீம் பண்ண போறீங்களா இல்லை அப்படியே தானே? பாயில்ட் எக். திஸ் இஸ் அவ்வளோதான். இது அப்படியே வச்சிருப்போம். ஆமாம், எக் யோக் மிக்ஸ் வித் மயோனைஸ். இது போஹா இதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை. அண்ட் அதுக்கு ஏதாவது சாஸ் இருக்கா? இல்லை, சாஸ் இல்லையே. இல்லை, இதுக்கு ஏதாவது வேண்டாம், அதிலே அதில் இருக்குல்ல. அந்த லெமனோட டேஸ்ட் கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கும். அதனால் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் இட் டு வெனியூ. லாஸ்ட் 5 மினிட்ஸ்.
சிக்கன் வந்து மேரினேட் பண்ணது இன்னும் 5 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. எப்போவுமே அப்படி தான் ஆகிடும். லாஸ்ட் 5 மினிட்ஸில் தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு சிக்கன் அவலில் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மேக்னேட் பண்ண சிக்கனை ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எனக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் நாங்கள் இப்படி மேக்னேட் பண்ண சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் அந்த தண்ணியாக மேலே வந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் உள்ளே போகிற வரைக்கும் வச்சுட்டு ஆயிலை போட்டுட்டு சூடான அப்புறம் அதில் அந்த சிக்கனை போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணி. ஏன்னா 2 பேர் டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலி இஸ் கமிங் அவுட் வெல். இவங்க 2 பேருமே இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுல மாத்திரம் தான் அந்த டெக்னிக் இருக்க போகுது. சப்போஸ் ஓவர் குக்டு ஒன்று கரெக்டாக குக் பண்ணாங்கன்னா சம்படி ஹேஸ் டு கோ அவுட். குக்கிங் டெக்னிக் மாத்திரம் தான் படிப்பு. பிரியா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குக் பண்ணுற சிக்கன் வந்து கரெக்டாக கடாயில் ஆயில் வச்சு அந்த மேரினேட் சிக்கன் அதில் போட்டு குக் பண்ணுறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்க. ஹரிதா இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிதா வந்து சிக்கன் மேரினேட் பண்ணதை கிரில் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டு பண்ணுறாங்க. ஸோ எங்கள் 2 பேரோட குக்கிங் டெக்னிக்கும் வேறு வேரியடாக இருக்குது. அவங்க 2 பேரும் எவ்வளோ நேரம் அந்த சிக்கனை குக் பண்ணி அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை கொண்டு வர தட் இஸ் எ மேட்டர். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் போட்டோன்னே அவளெல்லாம் பிரிஞ்சு போச்சு. யோசிச்சேன் ஏன் இப்படி பிரிஞ்சு போகுது, ஏன்னா வீட்டில் ட்ரை பண்ணும்போது இப்படி ஆகலை. அப்புறம் ஞாபகம் வந்தது அது மேலே கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கணும் அந்த சிக்கன் மேலே, வாட் எவர் கொஞ்சம் ஹோல்டிங் ஏதாவது ஏஜென்ட் போட்டிருக்கணும், போட்டுட்டு இது பண்ணோம். ப்ளஸ் வீட்டில் நான் பண்ணும்போது ஐ மேட் ஃபிஷ் வந்து இவ்வளோ நாளி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது வேறு மாதிரி வந்தது. ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா ஹரிதா வந்து எக்ஸஸ் ஆயில் யூஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த போஹா கொஞ்சம் பேர்ன்ட் டெக்ஸ்சர் வந்துருச்சு. போஹா பேர்ன்ட் டெக்ஸ்சர். பிளேட்டிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு ஒரு கப்பில் சாஸ் வச்சுட்டு சாஸ் மேலே பார்ஸ்லே லீவ்ஸை கட் பண்ணி போட்டுட்டேன். லாஸ்ட் 2 மினிட்ஸ். டிக்டாக். இது போட்டோடனே கொஞ்சம் அவலெல்லாம் புறம் தனியாக வந்தாச்சு, கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஹீட்டை நல்லா சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போட்டு தீஞ்சு போன அவலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிருந்ததோ அதை அந்த 5 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. Time up. Countdown start. 5, 4, 3, 2, 1. Face off challenge. 2 பேரும் குக் பண்ணிருக்கீங்க, நாங்க டேஸ்ட் பண்றது தான் பாக்கி இருக்கு. ஹரிதா வாங்க. சிக்கன் நாரா இருக்கு. பிரஸ்ட் பீஸ் நல்லா குக் ஆயிருக்கு. எனக்கு இந்த இன்னோவேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போகா மேலே போட்டு செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று இந்த போகா வந்து இஸ் ஓவர் ஃப்ரைட். இட்ஸ் பிகம் ஓவர் ஃப்ரைட். சிக்கன் வந்து கொஞ்சம் ஓவர் குக்காக இருக்குது. ஈவன் த டேஸ்ட் குட், பட் சிக்கன் வந்து என்ன சொல்கிறீங்க கடிச்சு துப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று வாட் ஐ ஃபெல்ட் இட் டெவில் டேக் வந்து நம்மளாக இட் ஷுட் பி அ பைப்பிங் கன்சிஸ்டன்சி. இல்லை ஐ செட் கன்சிஸ்டன்சி மஸ்ட் பி அ பைப்பிங் கன்சிஸ்டன்சி. அப்போ பைப் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு திக்காக வரும், அழகாக வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இவ்வளோ தின்னாக இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் போரிங் ஆஃப் மைனஸ் சாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ் வந்து கூட பீன் லில் மோர் பாயில்டு. இது ரொம்ப ஒரு தோள கன்சிஸ்டன்சியில் இருக்குது. when you say deviled egg, the egg should be able to hold. எனக்கு டெவில்ஸ் எக் அது டெவில்ஸ் எக் மாதிரி இல்லை. ஸோ ஐ டு நாட் வாண்ட் கமெண்ட். அவர் சொல்லிட்டாரு தண்ணியாக இருந்தது அதெல்லாம். ஸோ பைப்பிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். எங்கள் டெவில் எக் நாங்கள் யோசிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம், நீங்கள் யோசிச்சிருக்கிற விதம் இட்ஸ் வெரி வெரி நைஸ், இனோவேட்டிவ், தாட்ஃபுல், வெரி வெல் டன். பட் அதை அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து சிக்கனை மேரினேட் பண்ண அந்த லெமன் எல்லாம் முடிஞ்ச பிறகு மைல்டாக எக்கை உடச்சி ஊற்றி அதை மேரினேட் பண்ணி போகாவில் டிப் பண்ணியிருக்கணும், நல்லா ரோல் பண்ணியிருக்கணும். நிறைய ஆயில் வச்சு ஆயில் நல்லா சூடான பிறகு இதை நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தீங்கன்னாவே போகா கிறிஸ்பி ஆகிருக்கும். உள்ளே இருக்கிற லெமனோடைய அந்த ஃப்ளேவர் இன்டாக்டாக இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாதி லெமனோட ஃப்ளேவர் போகாவில் போயிடுச்சு. லெமன் போகாவில் போனதுனால போகா கிறிஸ்பி ஆகலை அண்ட் அது கருப்பாயிடுச்சு அது ஆசிட் கண்டென்ட்டில். இது ஃப்ரை ஆகிருந்தா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் கிடச்சிருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருந்திருக்கும், உள்ள சாஃப்ட் ஜூசி சிக்கன் இருந்திருக்கும், அதுக்கு நடுவில் அந்த லெமனி ஃப்ளேவர் இருந்திருக்கும். பட் the thought process is good. Well tried. Thank you. Good. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பிரியா வாங்க. roasted red bell pepper sauce with fried chicken. பிரைனோடைய ஃப்ளேவர் பயங்கரமா இருக்கு. பிரைனோட கசப்பு கூட இருக்கு. அட லைட்டா கண்ணெல்லாம் கசப்பு இருக்கு பாருங்க. இங்கே கசப்புது இந்த சாஸ் வந்து சொன்ன மாதிரி பிடிக்குது பிகாஸ் ஆஃப் தி பிரைன் சொல்யூஷன். ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்ட் குட். சிக்கனோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இந்த சிக்கன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அப்பிடேசிங்காக இல்லை. சிக்கன் இஸ் குக் வெல். அந்த மசாலா, அந்த whatever the masala you are saying, the corn flour and egg and things like that, it has been blended very well in the chicken. ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரி இல்லை, நல்லா இருக்கு, ட்ரையாக இருக்கு. பெல் பெப்பர் சாஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. உப்பு புளி காரம் அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் பெல் பெப்பர் சாஸான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆமாம், எனக்கு பெல் பெப்பரோட எந்த அப்பா அம்மா எதுவுமே தெரியல அதில். எனக்கு தெரியறதெல்லாம் மின்ட் நல்லா தெரியுது, அச்சா மாதிரி இருக்கு, நல்லா புதினா போட்டிருக்கீங்க. பட் என்னன்னா காட் வில்லிங்லி ஆர் உங்கள் லக்கான தெரியல, இட் இஸ் பேலன்ஸ்ட். பட் ஓவரால் த டேஸ்ட் இஸ் வெரி குட், அப்பிடைசிங், லுக்ஸ் நைஸ். த சாஸ் வந்து ஒரு பிளாப் மாதிரி இல்லை. கன்சிஸ்டன்சி ஆஃப் த சாஸ் இஸ் குட். கலர் ஆஃப் த சாஸ் ஆல்சோ இஸ் நைஸ். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா ஐ அப்ரிஷியேட். அது கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல, நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் எஃபர்ட். Thank you. ஹரிதா, பிரியா, கம். பிரியா, பெல் பெப்பர் சிக்கன் எக்ஸப்ட் அந்த ஆல்பினோட பிரெயின் சொல்யூஷன் ஜாஸ்தி இருந்தனால கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்துச்சு. சாஸ் வாஸ் குட். அதே மாதிரி சிக்கன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தா கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருந்திருக்கும். நான் சொன்ன அப்பிடைசிங்காக இல்லை, பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இல்லை. பட் அது தொட்டு சாப்பிடும்போது எதுவுமே தெரியல. லுக்ஸ் குட் as well as டேஸ்ட் ஆல்சோ குட். ஹரிதா, டெவில்ட் எக் பிக்கிள்டு சிக்கன் ஊறுகாய், லிட்டலாக இல்லை எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுற மாதிரி அதை செஞ்சு அதை சிக்கனை மேரினேட் பண்ணி நீங்கள் சாட்டே பண்ணீங்க. அதெல்லாம் ஒன்றே ஒரு தப்பு பண்ணது, இந்த அவல் வந்து ஓவர் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தீஞ்சு போச்சு. நீங்கள் முதல்ல ஓவர் ஃப்ரை பண்ணதால லெமன் ஃப்ளேவர் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ we cannot call it a நிம்பு ஃப்ரைட் சிக்கன் சொல்ல முடியல. டெவில்ட் எக்கில் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சாஸ் இஸ் கான்ட்ராக்ட். மைனஸ் சாஸ் இஸ் மோர். பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் மைனஸ் தி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின் ஆகிடுச்சு. இந்த எக் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் தொலைதூரம் ஆகிடுச்சு. பட் அகெயின் இட்ஸ் a நியூ டிஷ் which you have tried, with a very unique dish. Both of you actually நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆஃப் ரவுண்டில் நல்லா யூனிக்காக டிஷ் கொடுத்தீங்க. பட் ஸ்டில் ஸோ we are going to take best out of best. You tried well. ஸோ ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் யூ ஷுட் பி ஹாப்பி பிகாஸ் யூ ஹவ் கம் திஸ் லாங். சூப்பர் 5 வரைக்கும் வந்திருக்கீங்க, டாப் 5 வந்திருக்கீங்க. இன்னைக்கு எபிசோடில் இதான் கடைசியாக சமைச்ச கண்டஸ்டண்ட்டாக வெளியே போகிறது. பிரியா goes in, Haritha is eliminated. All the best, good cooking, wonderful show, all the best. And Priya, the 4th semi-finalist in Kitchen Superstar 2. Join your friends. Thank you. ஹரிதா, உங்க எக்ஸ்பீரியன்சஸ். நான் ஒரு மாதிரி ஸ்லோவாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி சமைச்சிட்டு இருந்தேன். யூ வுட் நாட் ஹவ் மேபி எக்ஸ்பெக்டட் மீ டு பி ஹியர் இன் த டாப் 5 ஆல்சோ. மை கைண்ட் ஆஃப் குக்கிங் வாஸ் டிஃப்ரெண்ட், மை ஸ்டைல் வாஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஃபார் மீ டு கெட் த ஃபீல் ஆஃப் வாட் யூ வாண்ட். என்னதான் நான் என் டிஷ் நல்லா இருக்குனாலும் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஆஸ் அ கண்டஸ்டன்ட் ஹியர் ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். இல்ல மெக்சிகன் கன்சிஸ்டன்சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நான் ஒரு வாட்டி ரெசிபி பார்த்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி I have amateurs at home who are tasting it also. இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் nobody knows what வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இதுதான் கரெக்ட்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கலையா வீட்டில் இருக்க பாவம் அப்படின்னு? அதெல்லாம் நினைக்க மாட்டேன் சார். பாவம் தான். கோவமாக இருக்கீங்க ஆகமத்தில். கோவமான இல்லை, போன எபிசோட்ல அமைச்சிருந்தீங்கன்னா கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் நல்லா சமைச்சேன் நான் நினைச்சேன் போன எபிசோட்ல. அதானே சார் சொல்றேன், நம்ம நினைக்கிறதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் ஜெல் ஆகும்போது தானே அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர். Anyway, it's a good experience. Thank you. It's been a wonderful journey with you. Thank you. Thank you so much.